வணக்கம் மக்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 40 வருஷத்தில் 310 கோடி ரூபாய் நன்கொடையை கொடுத்துருக்காங்க. வள்ளல் குணம் படைத்த நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே வள்ளல் குணங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. பணம் இருந்தும் அதை கொடுக்க குணம் இல்லாதவங்க மத்தியில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருக்கவர் தான் நம்ம தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கடந்த 1953ஆம் ஆண்டுலேருந்து 1993ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட 40 வருஷத்தில் மட்டுமே சுமார் 310 கோடி ரூபாயை ஒரு தமிழ் நடிகர் நன்கொடையாக மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் இறந்து 23 ஆண்டுகள் கடந்துட்டாலும் தமிழ் சினிமாவில் நடிப்போட கடவுளாக பார்க்கப்பட்ட ஒரே நடிகர் அவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டிய கட்டபொம்மனும் சுபாஷ் சந்திர போஸும் இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்ததை வச்சு தான் மக்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பராசக்தி படத்துலேருந்து படையப்பா வரைக்கும் தன்னோட 49 வருஷத்தில் சினிமா பயணத்தில் 288 படங்களை நடித்து புகழ் பெற்றவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை பெருமையோடு நம்ம சொல்லிக்கலாம். கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து கர்ணனாகவே வாழ்ந்தாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழக முதல்வராக இருந்த பக்தவச்சலம் காமராஜர் தொடங்கி பிரதமர் நேரு வரைக்குமே நன்கொடை கொடுத்துருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரிடர்களில் கூட உடனே போய் நிதியுதவி செஞ்சுருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 1968 திருச்சியில் இருக்க ஜமால் முகமது கல்லூரிக்கு 1 லட்சம் நிதி கொடுத்துருக்காங்க. அதே ஆண்டு வேலூரில் இருக்கிற மருத்துவமனைக்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. உலகத் தமிழர் மாநாட்டில் அண்ணாவோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு ரூபாய் 5 லட்சம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதே ஆண்டு காமராஜோட கட்சி நிதியாக ரூபாய் 3,50,000 கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 1971 கோடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுக்காக ரூபாய் 50,000 மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை அமைக்கிறதுக்காக நிதியுதவின்னு சொல்லி பல உதவிகளை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மொத்தமாக தன்னோட வாழ்நாளிலே ரூபாய் 310 கோடியே 34,06,009 ரூபாய் கொடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உதவி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. புயல், வெள்ளம், சிலைகள், மணிமண்டபம் சொல்லி பல்வேறு விஷயங்களையும் நன்கொடை கொடுத்து ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, உங்களுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.